இந்த உலகத்திலே அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்க கூடும், தாமஸ் ஆல்வா எடிசன் என்று. அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையிலே இளம் வயதிலே நடந்த சம்பவம் ஒன்று உண்டு. நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அவனும் 5 வயது 6 வயது பாலகனாக இருக்கபோது பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆசிரியர்கள் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள். 1 மாதம் 2 மாதம் 2 மாதம் பாடம் சொல்லிக் கொடுத்து விட்டு கடைசியிலே ஒரு நாள் ஆசிரியர்கள் ஒரு கடிதம் எழுதி அவன் பையிலே திணித்து, இதை கொண்டு போய் நீ உன் அம்மாவிடம் கொடுத்து விடு என்று சொன்னார்கள். அவன் வீட்டுக்கு வந்தான். தாயாரிடம் அந்த கடிதத்தை கொடுத்தான். அம்மா, பள்ளியிலே ஏதோ கடிதம் கொடுத்து இருக்கிறார்கள் என்று சொன்னான். தாயார் வாங்கினார். அந்த கடிதத்தை பார்த்தார், படித்தார். ஒரு கணம் யோசிக்காமல் அந்த கடிதத்தை உடனே மடித்து மேலே இருந்த ஒரு பெட்டியிலே வைத்து கொண்டு மகனிடம் சொன்னார், மகனே, நீ மற்ற எல்லா மாணவர்களையும் விட அறிவில் சிறந்தவனாக இருக்கிறாய். அதனால் உனக்கு பள்ளியிலே வைத்து படிப்பு சொல்லிக் கொடுப்பது என்பது இயலாத காரியம். உன்னை வீட்டிலே இருந்தே பள்ளியிலே படிக்கக்கூடிய படிப்பை வீட்டிலே இருந்தே படிக்கும்படியாக ஆசிரியர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே இனிமேல் நான் தான் உனக்கு ஆசிரியை, நானே உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன். நாளையிலிருந்து நீ பள்ளிக்கூடம் போக தேவையில்லை என்று சொல்லி அவனை வீட்டிலே வைத்து அவனது தாயாரே அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். படித்தான், சிந்தித்தான், வளர்ந்தான், விஞ்ஞானியாக உருமாறினான். உலகத்திலே ஆகப்பெரும் கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து உலகப்பெரும் சாதனையாளனாக திகழ்ந்த போது ஒரு நாள் அவனது அம்மா இறந்து போனாள். அம்மா இறந்த பிறகு ஒரு நாள் அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்து அந்த கடிதத்தை எடுத்து அந்த கடிதத்திலே என்னதான் எழுதினார்கள் என்று அவன் எடுத்து வாசித்து பார்த்தான். அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது, உங்களுடைய மகன் மூளை வளர்ச்சி இல்லாதவன், அவனுக்கு எங்கள் பள்ளியில் கல்வி கற்றுக் கொடுக்க முடியாது. எனவே நீங்கள் அவனை வீட்டிலே வைத்து கல்வி கற்றுக் கொடுங்கள் என்று அந்த பள்ளிக்கூடம் அவனை வீட்டிற்கு திருப்பி அனுப்பி இருந்தது. அப்படி பள்ளிக்கூடத்தினால் நிராகரிக்கப்பட்ட மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு சிறுவன்தான் வருங்காலத்திலே உலகத்திலே இப்படிப்பட்ட அதிகப்படியிலான கண்டுபிடிப்புகளை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறான் என்று சொன்னால் எந்த விதத்திலும் குறையில்லாத மாணவ செல்வங்களாக நீங்கள் இருக்கிறீர்களே. உங்கள் பள்ளியிலே பாடுவீர்களே, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று எங்கள் இசை ஆசிரியர் ஜேசுராஜன் அவர்கள் அழகாக இசையமைத்து நீங்கள் பாடுவீர்களே, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று பாடுவீர்களே. அப்படி பாடுகிற பொழுதெல்லாம் நெஞ்சம் முருகி மாணவ செல்வங்களே உங்களைத்தான் நினைத்துக் கொள்வேன்.